நாங்கள் அதிகமான இடம் கேட்டோம், ஆனால் அவ்வளோ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திமுக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரை கூட்டணியில் வச்சிருக்கிறாங்க. பயம் தானே காரணம்? உங்களுக்கு பயமா இருக்கு கேள்வி கேட்குறவங்களுக்கு. ஐயோ இவ்வளோ பேர் சேர்ந்துட்டாங்களே, வெற்றி பெற்று விடுவார்களோ, மீண்டும் அரியணையிலே முதல்வர் ஸ்டாலினாகவே ஸ்டாலின் உட்கார்ந்துருவாரோ அப்படின்னு உங்களுக்கு பதட்டம் வருது போல இருக்கு. உங்க கேள்வியின் சாராம்சம் அப்படிதான் எனக்கு தோணுது. நீங்க கூட்டணிக்கு அவங்க கூப்பிடும் போதே உங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பேசி தான் கூப்பிட்டுருப்பாங்க யாரா இருந்தா. இப்ப இந்த கூட்டணியோட புதுசா சேர்ந்தவங்க யாரு? தேமுதிக, விஜயகாந்த் கட்சி தான் புதுசா சேர்ந்துருக்கு. எல்லாரும் ஏற்கனவே இருந்தவங்க தான். அதில் சில பேர் கூட்டியிருக்காங்க, சில பேர் குறைச்சிருக்காங்க. இப்போ விஜய் பேரை சொல்லி 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 ஏமாற்றி மிரட்டி உருட்டி ஒரு 3 சீட்டை வாங்கிருச்சு காங்கிரஸ் அதிகமாக. நிற்கிறது திருமாவளவனுக்கு அந்த அளவுக்கு அவர் கெப்பாசிட்டி இருக்கு. ஆனால் அவருக்கு 80 கொடுத்தா கூட நிற்கிற கெப்பாசிட்டி இருக்கு, எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சூழல் கருதி, ரெண்டாவது மதச்சார்பின்மை கூட்டணி, நான் இந்த மக்களுக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டை காக்கணும், பாசிச பாஜக கிட்ட காக்கணும் அப்படின்னா, அடிமை கூட்டத்துக்கிட்ட காக்கணும்னா நிச்சயமா இந்த கூட்டணி உடையாம இருக்கணும்ன்றது தான் என்னை போன்றவர்களுடைய எண்ணம். திருமாவளவன் தன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டாலும் அவர் திமுக அணியை விட்டு வெளியே போக மாட்டார். 100% உறுதியா சொல்ல முடியும். விஜய் கிட்ட போறதா எப்போ போயிருப்பாரு. அண்ணன் திருமாவளவன் வரலான்னு அவங்க எல்லாம் பலமுறை பல விஷயங்கள்லாம் பேசி பார்த்துறாங்களே. ஏன் போலனா அந்த கும்பலம் வேற ஒரு அணிலேருந்து வர்றது தான். பாஜகவோட இன்னொரு டோர் அது. கிட்ட எந்த சொத்து மதிப்புமே கிடையாது. உங்ககிட்ட அதிகாரம் அவ்வளவு பியூரா இருக்காங்களா? உங்ககிட்ட அதிகாரம் இருக்குல்லங்க, போய் புடிங்க. பிடிஆர் ஆடியோவை வெளியிட்டாங்களே, போய் புடிங்க. 30,000 கோடி வெளியிட்டாங்க. சரிங்க ஆடியோ வெளியிட்டாங்கல்ல. நீங்க தான் பெரிய யோகேஷ் கம்பெனி, அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்கு. ஈடி நீங்க தானே வச்சிருக்கீங்க, ஐடி நீங்க தானே வச்சிருக்கீங்க. ஆமான்னு மண்டையாட்டாதீங்க, புடிங்க. துப்பு இருந்தா புடிங்க, உங்க கையில தானே இருக்கு எல்லாமே. அதான் சார், பாஜக கூட ரகசிய உறவுல இருக்காங்க திமுக. உலகத்தில் எந்த ஒரு நபரும் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு பிக்னிக் போயிட்டு வர மாதிரி, ஏதோ ஜெயிச்சுட்டு கப்பு வாங்கிட்டு வர மாதிரி சிபிஐ வளாகத்துக்குள்ள நின்னாரா அந்த மேல கேஸ் போட்டுருக்கணும். விஜய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கணும். எந்த நம்பிக்கையில சன்ரூஃப் மேல ஏறி கை காட்டிட்டு வராரு? சமூக நீதின்னு வந்தீங்களே, சமூக நீதிக்கு நிலைநாட்டப்பட்டிருக்கா சார்? சார் இன்னும் ஆணவ கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. நாங்குநேரியில பாருங்க, இப்ப கூட போட்டாங்க. என்ன சார், விளாத்தி குளத்துல பாருங்க, மாணவி ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்குது, எத்தனை ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்குது, எத்தனை சாதி அடக்குமுறைகள் நடந்துட்டு இருக்கு. திமுக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? நல்ல கேள்விங்க, குட் கொஸ்டின். இப்ப திமுக அந்த வேடிக்கை பாக்குதா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் கேட்பாங்கல்ல. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடங்கி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா சீட் ஷேரிங் திமுக ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக திருமாவளவன் ஐயா அவர்கள் தங்களுடைய மனக்குமரலையே வெளியிட்டிருக்கிறாங்க. நாங்கள் அதிகமான இடம் கேட்டோம், ஆனால் அவ்வளோ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திமுக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரை கூட்டணியில் வச்சிருக்கிறாங்க. பயம் தானே காரணம்? உங்களுக்கு பயமா இருக்கு கேள்வி கேட்குறவங்களுக்கு. ஐயோ இவ்வளோ பேர் சேர்ந்துட்டாங்களே, வெற்றி பெற்று விடுவார்களோ, மீண்டும் அரியணையிலே முதல்வர் ஸ்டாலினாகவே ஸ்டாலின் உட்கார்ந்துருவாரோ அப்படின்னு உங்களுக்கு பதட்டம் வருது போல இருக்கு. உங்க கேள்வியின் சாராம்சம் அப்படிதான் எனக்கு தோணுது. எவ்வளவு பேர் இருந்தாலும் நீங்க கூட்டணிக்கு அவங்க கூப்பிடும் போதே உங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பேசி தான் கூப்பிட்டுருப்பாங்க யாரா இருந்தா. இப்ப இந்த கூட்டணியோட புதுசா சேர்ந்தவங்க யாரு? தேமுதிக, விஜயகாந்த் கட்சி தான் புதுசா சேர்ந்துருக்கு. எல்லாரும் ஏற்கனவே இருந்தவங்க தான். அதில் சில பேர் கூட்டியிருக்காங்க, சில பேர் குறைச்சிருக்காங்க. இப்போ விஜய் பேரை சொல்லி 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 ஏமாற்றி மிரட்டி உருட்டி ஒரு 3 சீட்டை வாங்கிருச்சு காங்கிரஸ் அதிகமாக. ஒரு எம்பி சீட்டை வாங்கிருச்சு. மிரட்டி வாங்கிட்டாங்க. ஆமா ஆமா, மிரட்டி வாங்கிட்டாங்க. அது ஒன்றும் மிரட்டி தான் வாங்கிருந்தேன். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் திமுக இந்த தேர்தலில் காங்கிரஸை தொடர்ச்சி எறிஞ்சு வெளியே தூக்கி போட்டுருக்கணும். எதுக்கு தொங்கணும்? அது எக்ஸ்ட்ரா லக்கேஜுங்க. காங்கிரஸ் திமுகவை வைத்து தான் தமிழ்நாட்டில் வளருதே தவிர காங்கிரஸால் எந்த பலனும் கிடையாது. அதுல இருக்கிற பூரா எல்லாம் தண்டங்க, ஒண்ணு கூட யூஸ் இல்ல. எல்லாருமே தலைவர்கள், அங்க தொண்டர்களே கிடையாது. திமுக காரன் தான் அவனை வளர்க்குறான். எதுக்குன்ற அந்த லக்கேஜை தூக்கி போட்டுருந்தா 27 சீட்டு மிஞ்சமா இருக்குமா? 28. அதை அழகா கேட்குற எல்லாரும் பிரிச்சு கொடுத்துருக்கலாமே. திருமாவளவன் கேட்குறாரு 10 சீட்டுக்காரனா 10 கொடுத்துருக்கலாம்ல. காங்கிரஸை ஏன் வச்சுக்கணும்? இவங்க நோக்கம் என்னன்னா, தேசிய அளவில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. காங்கிரஸுக்கும் இருக்கு, திமுகவும் இருக்கு. அந்த அடையாளத்துக்காக இந்த கூட்டணி உடையாம இருக்கணும்னு பரவாயில்ல, 3 சீட் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்லன்னு கொடுத்துருக்காங்க. இந்த முறை திமுக தன்னுடைய தொகுதிகளை குறைத்துக் கொள்ளும், கூட்டணிக்கு வந்தவங்களுக்கு கொடுக்கும். இப்ப 6 தொகுதி கொடுத்தாங்க. நீங்க கேட்கிற திருமாவளவனுக்கு கடந்த முறை 6 கொடுத்தாங்க. 6ல 4 ஜெயிச்சார், 2 தோத்து போயிட்டார். இந்த முறை அவர் எதிர்பார்ப்பது எனக்கு தெரிஞ்சு 10 தொகுதிகள் எதிர்பார்க்கிறாரு. ஆனா 10 கொடுக்க மாட்டாங்க.
ரொம்ப அதிகமா போனா 8 தொகுதி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 6ல இருந்து 2 எக்ஸ்ட்ரா ஆகும் கண்டிப்பா. 8 நிக்கிறது வந்து திருமாவளவனுக்கு வந்து அந்த அளவுக்கு அவர் கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா அவருக்கு 80 கொடுத்தா கூட நிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு, எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சூழல் கருதி 2வது மதச்சார்பின்மை கூட்டணி, நான் வந்து இந்த மக்களுக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டை காக்கணும், பாசிச பாஜக கிட்ட இருந்து காக்கணும் அப்படின்னா, அடிமை கூட்டத்துக்கிட்ட இருந்து காக்கணும்னா நிச்சயமா இந்த கூட்டணி உடையாம இருக்கணும்ன்றது தான் என்னை போன்றவர்களுடைய எண்ணம். ஆனா அதற்கு ஊறு விளைவிக்கிற வகையில நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. புல்லுரிவில் எல்லா கட்சியிலும் இருப்பாங்கல்ல, அது மாதிரி எல்லா கட்சியிலும் இருக்காங்க. இப்ப திருமாவளவன் தன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டாலும் அவர் திமுக அணியை விட்டு வெளியே போக மாட்டார். 100% உறுதியா சொல்ல முடியும். விஜய் கிட்ட போறதா எப்போ போயிருப்பாரு. அண்ணன் திருமாவளவன் வரலான்னு அவங்க எல்லாம் பல விஷயங்கள்லாம் பேசி பார்த்துட்டாங்களே. ஏன் போலனா அந்த கும்பலம் வேற ஒரு அணில இருந்து வர்றது தான். பாஜகவோட இன்னொரு டோர் அது. எப்படி சீமான ஒரு டோரோ அந்த மாதிரி இது ஒரு டோர். அப்படி டோரா இருந்துச்சுன்னா ஏன் சார் எத்தனை வாட்டி சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வராரு? ஏன் கை காட்டிட்டு வராருங்க? கால் மேல கால போட்டு உட்கார்ந்திருக்கலாமே. கை காட்டிட்டு வராருங்க. இந்த ஊர் உலகத்துல ஜனநாயகன் படம் ரிலீஸே ஆகல. இருங்க ஒரு நிமிஷம். உலகத்துல எந்த ஒரு நபரும் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு பிக்னிக் போயிட்டு வர மாதிரி ஏதோ ஜெயிச்சுட்டு கப்பு வாங்கிட்டு வர மாதிரி சிபிஐ வளாகத்துக்குள்ள நின்னார அந்த மேல கேஸ் போட்டுருக்கணும். விஜய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கணும். எந்த நம்பிக்கையில சன்ரூஃப் மேல ஏறி கை காட்டிட்டு வராரு? சிபிஐ வந்து கொஞ்சம் கொலாவலனா பாஜகவுடைய ஆதரவு இல்லைன்னா சிபிஐ வளாகத்துல வர முடியுமா? வர முடியுமாங்க? ஏங்க போனது என்ன கேஸ்? கொலை கேஸுக்கு போயிருக்க. 41 பேர் செத்த கேஸுக்கு போயிருக்க. அங்க போய் கை காட்டிட்டு வர என்ன பெரிய சாதனை பண்ணி கீழ்ச்சியா நீ? இந்த கேள்வியில வருமா வராதா? கண்டிப்பா. ஏன் என் வாயை காலையிலேயே கலர்றீங்க நீங்க? மோசமான ஆளுங்க நீங்க. இதெல்லாம் வந்து பாஜகவுடைய அடிவரடி. ஒரு பக்கம் இந்த டோர்னா இன்னொரு பக்கம் விஜய்ங்க. இப்ப அவர் வந்து எல்லாரும் தேர்தல் நேரத்துல பரபரப்பா தேர்தல் வேலை பார்க்கறாங்க. திருமாவளவன் எல்லாம் கதறிட்டு இருக்காரு, எனக்கு நான் கேட்ட தொகுதி கிடைக்கல, ஆனாலும் இந்த கூட்டணி முக்கியம்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணதுக்கு போறாரு, மக்கள்கிட்ட பேசுறாரு, அவங்க கட்சிக்காரனை கூட்டு மீட்டிங் போடுறாரு, பத்திரிகையாளர் சந்திச்சிட்டு இருக்காரு. எல்லா அரசியல் கட்சியும் பரபரப்பா வேலை செய்யுது. ஒருத்தன் இங்க இருந்து வளகாப்புக்கு போயிருக்கேன்றான். இவன் கட்சி நடத்துறானா சீட்டு கம்பெனி நடத்துறானா? ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காங்க, அப்புறம் ஏன் பயப்படணும்? அதாங்க சொல்றேன், எனக்கு பயமே அதுதான். என்ன பயம்னா பூரா போயிலும் பொண்டாட்டி விட்டுட்டு நடிகை பின்னாடி போயிருவானோ, அடுத்த பொண்ணை தேடி ஓடிடுவானோன்னு பயமா இருக்கு. குடும்பத்தை நார்மலைஸ் பண்றானுங்க. கள்ள உறவை நார்மலைஸ் பண்ற ஒரே கும்பல் தற்கூரி கும்பல் விஜய் கும்பல் தாங்க அது. ஆமா, ஒரு வீட்டுல இருக்கான் விஜய்ன்றீங்க. அப்ப விஜய் லட்சணம் மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்களா? என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. எனக்கு என்னமோ உங்களுக்கு அந்த வியாதி லைட்டா பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். சும்மா அந்த வியாதியை பத்தி பேசாதீங்க. அப்புறம் என்ன, திமுகவுக்கு எதிராக செயல்படுறார் விஜய் அப்படிங்கறனால அவர் மேல தேவையில்லாத அவதூறுகளை ஏன் பரப்பணும் சார்? என்ன செஞ்சு நாட்டுக்கு திமுக விட்டுங்க சார். ஒருத்தோட பர்சனல் லைஃப் எடுத்து பேசுறதுனால மட்டுமே வந்துட்டு மத்தவங்க யோகிய நடுவாங்களா சார்? யாருக்கு நான் என்ன கேட்க வரேன்னா, பர்சனல் லைஃப்னு ஒன்னு இல்ல. யாருமே தன்னை தூய சக்தின்னு சொல்லிக்கலைங்க. இந்த தூய சக்தின்னு சொல்றதுனால தான் இதை நம்ம கேக்குறோம். கரப்ஷன் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னார். கரப்ஷன் கிடையாது, ஊழல் பண்ண மாட்டேன். நீ கரப்ஷனே பண்ணாதவே எதுக்கு 5 கோடியை வாங்கி ஒளிச்சு வச்சு பதுக்கி 1.5 கோடி ரூபாய் அபராதம் வாங்கினேன்? ஏன் வெளிநாட்டுக்காரன் வாங்கிட்டு அரசாங்கத்துக்கு வரி கட்டாம? இதெல்லாம் இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? யோகியனா நீ? 69 படம் எவ்வளவு சம்பளம் வாங்கின? வெள்ளி அறிக்கை வெளியிடு. உனக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு? நான் தேர்தலே போட்டிட மாட்டான்ற விஜய். நான் தேர்தல் நிக்க போறாராமே. நிக்க மாட்டார் நான் சொல்றேன். சொத்து மதிப்பு காட்ட முடியாதுங்க, மாட்டி பாருங்க. அவரு தேர்தல் வேட்புமனு ரிஜெக்ட் ஆயிரும். பொண்டாட்டி யாரை காட்டுவாரு? திருச்சாவை காட்டுவாரா? அந்த சொத்து பட்டியல வந்து எல்லா கட்சிகளும் அப்படி உண்மை விளிம்பிகளா தான் காட்டுறாங்களா? திமுக கிட்ட எந்த சொத்து மதிப்புமே கிடையாது. உங்ககிட்ட அதிகாரம், அவ்வளவு பியூரா இருக்காங்களா? உங்ககிட்ட அதிகாரம் இருக்குல்லங்க. போய் புடிங்க. பிடிஆர் ஆடியோவை வெளியிட்டாங்களே, போய் புடிங்க. 30,000 கோடி வெளியிட்டாங்க. சரிங்க, ஆடியோ வெளியிட்டாங்க. நீங்க தான் பெரிய யோகேஷ் கம்பெனி, அதிகாரம் உங்ககிட்ட தான இருக்கு. ஈடி நீங்க தான வச்சிருக்கீங்க, ஐடி நீங்க தான வச்சிருக்கீங்க. ஆமான்னு மண்டையாட்டாதீங்க, புடிங்க. துப்பு இருந்தா புடிங்க, உங்க கையில தான இருக்கு எல்லாமே. அதான் சார், பாஜக கூட ரகசிய உறவுல இருக்காங்க. திமுக என்னது ரகசிய உறவுல இருக்காங்க? ரகசிய உறவுல இருக்காங்க. இன்னை வரைக்கும் பாருங்க, கேஎன் நேரு மேல கேஸ் போட்டாச்சு. ஆனா இது வரைக்கும் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்களா? போய் கேளுங்க. சுப்ரீம் கோர்ட் சும்மா இருக்குதா? உயர் நீதிமன்றம் சும்மா இருக்கா? கோர்ட்ல கேஸ் போடுங்க. ஐயா சாமி பண்ண மாட்டேங்கிறாங்க, போடுங்க. எத்தனை ஈடி வழக்குகள் இருக்கு? அத்தனை ஈடி வழக்குகளும் அப்படியே அமைதியா இருக்கு. பாஜக கூட கள்ள உறவுல இருப்பது திமுக தான்ங்கறாங்களே. யார் சொன்னது? விஜயா சொல்லிருக்காரு, அதிமுக சொல்லிருக்காங்க. கள்ளத்தனம் பண்றவனுக்கு கள்ள, அது அந்த சிந்தனை பூரா கள்ளத்தனமா தான் இருக்கும். இவன் பொண்டாட்டியை விட்டுட்டு அடுத்த பொண்ணுக்கு தேடின்னு போறவன். கள்ள உறவை நார்மலைஸ் பண்றவனுக்கு எப்ப பார்த்தாலும் காமாலைக்காரனுக்கு எல்லாம் என்னவா இருக்கும்? காமாலைக்காரனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சள்ல தான் தெரியும். அப்ப விஜயனுடைய நோக்கம், சிந்தனை, செயல்பாடு எல்லாமே
தப்பா தான் இருக்கு. அவ பாக்குற எல்லாரும் தப்பா இருக்கான். நான் என்ன கேட்க வரேன், நீ யோகேஷ் காமெடி தானே, நீ நல்லவன் தானே, நீ தூய சக்தி தானே, போ கோர்ட்ல கேஸ போடு. ஐயா பாருங்க என்கிட்ட எல்லாமே நான் தயாரா ரெடியா இருக்கேன், அவங்க எல்லாம் இவ்வளவு ஊழல்வாதிகள், இவ்வளவு விஷயம் இருக்கு, பாஜக வந்து இந்த மாதிரி இருக்கு, போய் போடு. மோடியை திட்டு, அமித்ஷாவை திட்டு. வாயில ஏன் அமித்ஷான்னு பேர் வர மாட்டேங்குது, பாஜகன்னு பேர் வர மாட்டேங்குது, ஏன் பயந்து நடுங்குற? கக்கத்துல கையை உள்ள விட்டுக்கிட்டு போய் நீ வந்து கொடைக்கானல் 5 மணி நேரம் நின்னிய, அதை விட இப்ப போய் எங்க முட்டி போட்டுட்டு இருக்கனே தெரியல. இப்ப பாம்பேக்கு எதுக்கு போனேன்? வளகாப்புக்கு போனேன். வளகாப்பு முக்கியமா? அட்லி நம்ம தம்பி தான், பிரச்சனை கிடையாது. நீ போனது பிரச்சனை இல்ல. என்ன மாதிரி சூழ்நிலை, தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு தூரம் உன்னை எதிர்பார்க்கறாங்கன்னு நீயே சொல்லிக்கிற. ஒருத்தரும் ஆணி புடுங்கல, நீ வேஸ்ட், தேவையில்லாத ஆணி நீ. ஆனா நீ தான் சொல்லிக்கிற தமிழ்நாட்டை காக்க வந்தவன் நான் தான், மக்களே அடுத்து நம்ம தான் வரோம். சிறுபான்மையினர் மத்தியில போய் பேசுறாரு. இஃப்தார் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில கஞ்சி குடிச்சா நீ பெரிய ஆள் ஆயிடுவியா? அங்க போய் என்ன சொல்ற? நான் வந்து மதச்சார்பின்மைக்கு தான் நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன், நான் இவங்களோட தான் பீப்புள்ஸ் அலையன்ஸ் பேசுறேல்ல நீ. நம்ம திருப்பரங்குன்ற விஷயத்துல என்ன புடுங்க போயிருந்தியா? சிக்கந்தர் மலை விவகாரத்துல என்ன கைட்டு நீ? உன் நிலைப்பாடு என்ன? அவ்வளவு பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் ஒரு அயோத்தியை உருவாக்கணும்னு ஒரு பாஜக மாநில தலைவர் சொல்றாரு. உன் ஸ்டேட்மெண்ட் என்ன? வாயை திறந்திருக்க வேணாமா? திறந்து பேசிருக்கமா வேணாமா? அப்பெல்லாம் வாய் மூடி மௌனம், வாய்க்குள்ள என்ன வச்சிருந்த? இப்ப எல்லாம் சொல்றாங்களே என்னமோ போதை பொருள் வச்சுக்கிறேன், அந்த மாதிரி வச்சிருந்தே ஏதாவது? செய்யறது பூரா தப்புங்க, அயோக்கியத்தனம். ஆனா கேள்வி கேட்டா ஐயோ எங்களை ஒடுக்குறாங்க, எங்களை பிதுக்குறாங்க, எப்ப பார்த்தாலும் எங்களை தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறாங்க. என்னைக்கு உன்னை தனிப்பட்ட வாழ்க்கை நாங்க பேச ஆரம்பிச்சோம்? நீ என்னைக்கு சோடி போட்டு ஒரே ட்ரெஸ் போட்டு மண்டபத்துல ஏறி நின்னியோ, அந்த பொண்ணு மாப்பிள்ளைய பத்தி கூட பேசல யாருமே. கல்யாணத்துக்கு போனாரு பாருங்க, அந்த பொண்ணு மாப்பிள்ளை யாருன்னு கூட தெரியாது நமக்கு. ஆனா உன்னை பத்தி பேசுகிறாங்க. நீ சின்ன பையனா? நீ 50 வயசு தாண்டில்ல, அரக்க வந்தானே நீ. உனக்கு எதுக்கு சோடி போட்டு போனோம்? நீ நினைச்சா பாம்பே போவ, அந்த அம்மா நினைச்சா பாம்பே போவோம், நீ நினைச்சா டெல்லி. ஏன் தனியார் விமானத்துல தான் போய்வியா? தனி விமானத்துல பயணிகள் விமானத்துல பயணம் பண்ண மாட்டியா? உன்னை என்ன கட்சி தின்றுவாங்களா? இப்ப பின்னிக்கு போறாரு பாம்பே, ஒருத்த கூட வரலங்க. பாம்பே இதுதான் வரேன், இந்த பாயிண்ட் தான் வரேன், இந்த பாயிண்ட் தான் வரேன். நீ வீட்டுல இருந்து நேத்து போறல ஏர்போர்ட்டுக்கு, ஒரு ஈ காக்காவும் பின்னாடி வரலையே. நீ யோகியம் கிடையாது, ஆளை செட் பண்ற, காசு குத்து ஆளை கூட்டுற, 100 பேரை கூட்டி வந்து கூப்பல் சத்தம் போட வைக்கிற. இதான் உங்ககிட்ட நடக்கிற விஷயம். இப்ப நீ போறிய, ஒருத்தன் கூட வரல. பயணிகள் விமானத்துல ரஜினிகாந்தை விட நீ என்ன பெரிய ஆளா? நீ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவரே பயணிகள் விமானத்தை பயணம் பண்றாரு. உனக்கு என்ன, நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கற? போட்டா 6 சீட் போட்டுக்கோ, உன் பக்கத்துல யாரும் வரக்கூடாது. ஏன்னா நீ தான் மக்களே உனக்கு ஆகாது இல்ல. நீ தீண்டத்தகாத மாதிரி தானே மக்களை பாக்குற. பவுன்சர் எங்க இஃப்தார் நோன்பு செய்யல பவுன்சர் வச்சிருக்காங்க. போய் உட்கார்றாரு, பக்கத்துல ஒருத்த முட்டி போட்டு உட்காரான். அப்புறம் அவனை எழுப்பி பின்னாடி உட்கார வச்சாங்க. நான் சொல்றதெல்லாம் ஆதாரத்தோட சொல்றேன், வீடியோ ஆதாரத்தோட சொல்றேன். உனக்கு அங்க இடத்துல பவுன்சர் எதுக்கு? எதுக்கு பவுன்சர்? அப்போ இஸ்லாமியர்ல நீ தப்பா யோசிக்கிறியா? எதுக்கு போனப்ப நாடகமாக தானே போற? நீ நல்லவனே கிடையாது. உனக்கு அடிப்படையில சிறுபான்மையினர் வாக்குகளை வாங்கணும்னு நினைச்சு பாஜகவில் இறக்கி விடப்பட்ட பாஜக அடிவரடி. அதனால நீ யாரை வந்து கையில் எடுக்கலாம்னு பாக்குறா? சிறுபான்மை. அங்க நடந்த கூட்டம் இருந்ததுல இஃப்தார் நோன்பு திறக்க, அதே ஒரு செட்டப். அது ஒரிஜினல் முஸ்லீம்லா இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பின்னாடி ஒருத்தர் இருக்கார் முஸ்தபான், பயங்கர முட்டு கொடுப்பாரு எல்லா டிவிலையும் போய். அவர் தான் வாயெல்லாம் பல்லா இருக்காரு. நான் ஒரு முறை ஒரு சேனல்ல உட்காரும் போது எத்தனை முறை நீ விஜய் பார்த்தேன்னு கேட்டேன். நீ ஒரு கட்சி தலைவர் தானே சொல்ற, கூட்டணி வச்சிருக்கேன்னு சொன்னல, எத்தனை முறை விஜய் நீ பார்த்தேன்னு கேட்டேன். அவருக்கு அந்த கேள்வி நான் கேட்டோன்னு பதட்டமாயிட்டார். நான் பார்த்தேன். பார்த்தீங்களா இல்லையா? கூட்டணி தலைவர்ன்றீங்க, நினைச்ச உடனே பார்க்க முடியுமா? போன்ல பேச முடியுமா? புசியான தவிர ஒன்று யாரையும் பார்த்ததில்ல. புசியானது சால்வ் போட்டு கூட்டணி சென்றார். அதாங்க நிஜம். ஆக மொத்தம் இது எல்லாமே செட்டப் தான். பூரா ஒண்ணு கூட உருப்படியான விஷயம் இல்லை. செட்டப் செல்லப்பாக்களை கூட வைத்திருக்கிற விஜயால் தமிழ்நாட்டில் டெபாசிட் கூட வாங்க முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.